2026ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சிதம்பரம் தொகுதியில அதிமுக வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏற்கனவே ஒரு பாண்டியன் இருந்தாராட்டுருக்கு. இப்பயும் அவருக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. டிஎம்கே தான் கன்ஃபார்ம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தான். கண்டிப்பா. நான் 2026 எலெக்ஷன் வருதுண்ணே. ஆமா, யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம்ண்ணே? அன்புமணி கொஞ்சம் படிச்சவரா இருக்காரு, அவர் கூட்டணியில இருக்காரு. அப்புறம் பிஜேபி நல்லது தானே நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? கடந்த கால திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? கஷ்டமான ஆட்சிகள் தான், கஷ்டமான சூழ்நிலை தான் போயிட்டு ரொம்ப இருக்கு. கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கு. அதிமுக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாண்ணே? கண்டிப்பா இருக்கு, நாங்களாம் போடலாம் தான் இருக்கோம். இப்ப சிதம்பரம் தொகுதியில அதிமுக வரும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏற்கனவே ஒரு பாண்டியன் இருந்தாராட்டுருக்கு. இப்பயும் அவருக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. டிஎம்கே தான் கன்ஃபார்ம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிஎம்கே தான். கண்டிப்பா டிஎம்கே தான். இந்த டிஎம்கே மாற்றம் சார்பானாலுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல கூட்டணி கட்சி சார்பா யாருனாலும் ஓட்டு போடுவீங்களா? கூட்டணி கட்சி சார்பாக தான் ஓட்டு போடுவோம். கூட்டணி கட்சி சார்பா. ஆமா. எழுச்சி தமிழ் எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் நாங்கள் ஓட்டு போடுறோம். கண்டிப்பா ஓட்டு போடுறோம். எலெக்ஷன் வருது. 2026ல யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வரா. என்ன காரணம்? எடப்பாடி வந்தா முன்னாடி கொரோனா டைம்ல நல்லா பண்ணாரு போனாரு. அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்துல எல்லாருமே எடப்பாடி வரணும் தான் நினைக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமான பிரச்சனைன்னா அந்த இதுல காத்து புயல் அப்போ ஒன்றும் இது யாரும் இங்க கவனிப்பு ஒன்றும் இல்லை. அதான் மெயினே, வேற ஒன்றும் கிடையாது. இந்த கஞ்சா பிரச்சனை அதுதான் ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஆட்சியில எல்லாம் அப்படிதான் இருக்கும். மீண்டும் ஆட்சி மாற்றம் வரும், எடப்பாடி வருவாருன்னு நினைக்கிறீங்களா? வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்துடும் நினைக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையால தான் நானும் இருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. வந்தா ஆட்சி மாறும். நிறைய சலுகை சொல்லிருக்காரு, பார்க்கலாம். அவர் சொன்னா செய்வாருன்னு நம்புறீங்களா? நம்புறேன் கண்டிப்பா. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். விஜய் தான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்ன காரணங்க? இன்னும் ஒரு புதுசாக ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். ஆல்ரெடி ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா ஆட்சியில் இருந்தது தான். புதுசாக டிவிகே வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல்